மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்துல உங்களை சந்திக்க வந்திருக்கோம். இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் இதுவும் தப்பான ஒரு விஷயம் தான். இது வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயம் தான். அதுக்காக இவங்க இப்படி பண்ணாங்களான்னு கேட்டா, அதுக்கு இப்படி பண்ணியிருக்க கூடாது. அது தப்பு. இவங்க ஒழுங்கா இருந்தாங்கன்னா, கண்டிப்பா இந்த விஷயம் இப்படி நடந்திருக்காது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. இதுவும் வந்து ரெகுலராவே வழக்கமா வந்து ஒரு தொடர்புல வந்த விஷயம் தான். இதுவும் கள்ள தொடர்பு தான். இதுல வர பேருக்கு வந்து நானா வச்சுக்கிட்ட ஒரு பேரு. ஆனா இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா, உண்மையான ஒரு சம்பவம் தான். இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒசூர்ல தென்பேட்டைன்னு ஒரு ஊர்ல தான் நடந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா துர்கான்றவங்க இருக்காங்க ஒருத்தவங்க. அவங்களுக்கு வயசு பாத்தீங்கன்னா 32 ஆகுது. அவங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க ஒரு அங்கே ஊர்ல லோக்கல்ல இந்த சித்தாள் வேலை எல்லாம் செஞ்சுட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அங்கேயே பக்கத்துல டெய்லியுமே நாள் கூலி தான் அவங்களுக்கு. இங்க ஒர்க் இருந்தா அங்க போவாங்க, அங்க ஒர்க் இருந்தா அங்க போவாங்கன்ற மாதிரி அவங்க நாள் கூலி தான். அவங்க வீட்டுக்காருக்கு வயசு பாத்தீங்கன்னா ஒரு 40 இருக்கும். அவங்க வீட்டுக்கார் பேரு அசோக். அவரு வந்து அந்த மாதிரி வேலை தான் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் வந்து கொஞ்சம் வெளியே கொஞ்சம் அங்க அந்த ஏரியா விட்டு கொஞ்சம் அவுட்டர்ல கொஞ்சம் தள்ளி போய் வேலை எல்லாம் செய்வாரு. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா இங்க தனியா தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. துர்காவுக்கு பாத்தீங்கன்னா 2 பசங்க இருக்காங்க. இவர் வந்து அசோக் வேலைக்கு போயிட்டு வரப்ப ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கு. போயிட்டு வரப்ப ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வர்றது, அதுவும் லைட்டா கொஞ்சமா உடம்பு வலிக்கு சாப்பிட்டு வர்றது வழக்கமா வச்சிருக்காரு. இவங்களுக்கு 2 பசங்க. அவங்க ஸ்கூல் படிக்கிறாங்க. அப்படி வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது இவங்க வேலையா இருந்திருக்கு. இவங்க பாத்தீங்கன்னா ஒர்க்குக்கு போனாங்கன்னா கொஞ்சம் வந்து சாயந்தரம் தான் வருவாங்க. காலைல போயிட்டாங்க இவங்க ஒரு 9, 10 மணிக்கு போனாங்கன்னா சாயந்தரம் ஒரு 6 மணி அந்த மாதிரி 6, 7 மணிக்கு தான் வருவாங்க. இதுதான் இவங்களோட ரொட்டீன் லைஃப்ல இதுதான் வேலை. இவங்க வந்து அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போறப்ப அந்த ஒசூர் சைட்ல கோயம்புத்தூர் சைட்லாம் அதர் ஸ்டேட்ல இருந்து வேலைக்கு வர பசங்க பொண்ணுங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி வேலைக்கு வந்த ஒரு பையன், அவன் பேரு நம்ம சொல்ல விரும்பல, அந்த பையனே வச்சுக்கலாம். அதாவது தமிழ்நாட்டுல வெளி மாநிலத்துல இருந்து வேலைக்கு வருவாங்க சில பேர். அதர் ஸ்டேட்ல இருந்து இந்த ராஜஸ்தான், ஒரியா, பீகார் அந்த மாதிரி ஒரு அதர் ஸ்டேட்ல இருந்து ஒரு பையன் இந்த அதாவது ஓசூருக்கு அதாவது இவங்க இருக்கிற இடத்துக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு வேலைக்கு வந்திருக்கான். அதாவது சித்தாள் வேலைக்கு தான் வந்திருக்கான். அந்த பையன் பேரு ஹசார். நானே வச்சுக்கிட்டு போலாம் அந்த பேர் ஹசார். அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 19 ஆகுது. இவன் வந்து அங்க வேலை செய்யறான். இவங்களும் வந்து அவங்கதான் வேலை செய்யறாங்க. 2 பேருக்குள்ளேயே அப்படியே போறப்ப இது தூக்குடா, இது பண்றா, இது பண்றான்னு சொல்லிட்டு இவங்க பண்றாங்க. இவங்க வந்து அவனை வேலை வாங்குறாங்க. அவனும் அப்படியே பேசலாம். இருந்தாலுமே அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் இவங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்றதுனால அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அது வந்து நாளடைவுல பேசி பேசி 2 பேருக்குள்ளேயும் பழக்கம் ஏற்படுது. இது 32 வயசு கல்யாணம் ஆன பொண்ணு 19 வயசு சின்ன பையன் கூட பழக்கம் ஏற்படுது. அவன் 18 வயசு முடிச்சு 19 வயசுலதான் வேலைக்கு வரணுன்றதுக்காக ஏதோ ஒரு வேலைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் குடும்ப கஷ்டத்துக்காக வந்திருக்கான். அவன் கூட பேசி பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஏற்படுத்துறது மட்டும் போதாது அவங்களுக்கு. அப்படியே நாளடைவுல பேசி பேசி அவங்க கூட வந்து இவங்க யாரும் இல்ல டைம்ல அப்படியே தகாத உறவுல இருக்காங்க. இவங்க வந்து நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அவங்க கூட வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. 19 வயசு பையன் கூட. அது யார் மேலங்க தப்பு? கேவலம். இந்த கேவலமான ஈன புத்தியா இருக்கு பாருங்க. ஏன் 30, 35 வயசு, 40 வயசு எல்லாம் ஒழுங்கா இருந்தா அவங்கலாம் பத்தாதா? ஒழுங்கா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எந்த வேலைக்கு போனாலுமே இப்படிதாங்க நடக்குது. எந்த வேலைக்கு போனாலுமே இந்த கேட்கிற இடம் ஃபுல்லாவே இந்த மாதிரி தாங்க நடக்குது. இருக்காங்க நல்ல பொண்ணும் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க. நான் தப்பு சொல்லல. இந்த மாரி இருக்க பொண்ணுங்களுக்கு தான் இந்த வீடியோ. கடைசியா என்னதான் இவங்க தப்பு பண்ணாலும் மாட்டி கடைசியா வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து ஜெயில்ல அதான் சாப்பிடணும். அதே மாதிரி இவங்க ஒர்க்கு போறாங்க. ஒர்க்கு போயிட்டு வந்து இவங்க கேப் கிடைக்கிறப்பலாம் அந்த பையனை கூப்பிட்டு அந்த பையன் கூட தனிமையில இருக்காங்க. அந்த மாரி அந்த பையன் கூட லீவ் போட்டு அங்க அங்கன்னு சொல்லிட்டு இவங்க வெளிய எங்கேயோ போயிட்டு ஒரு நாள் அப்படியே அந்த பையனை கூப்பிட்டு போயிட்டு அங்க வெளியே அதாவது அவுட்டர் சைட்ல இங்க மட்டும் இல்ல அவுட்டர் சைட்ல போய் தப்பு பண்றாங்க. அந்த மாதிரி விஷயம் வந்து ரெகுலராவே நடக்குது. அந்த விஷயம் இவங்க 2 பேரும் தப்பு பண்ற விஷயம் ஒரு நாள் வந்து அசோக் காதுக்கு போகுது. இவர் வந்து அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவரும் இவங்க வேலை செய்யற இடத்துக்கு அப்படியே அப்படியே வராரு வந்து மறைஞ்சு நின்று பாக்குறாரு. இவங்க 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு அந்த மாதிரி டச் பண்ணிட்டு இவரு பார்த்துட்டு அவரு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. கன்ஃபார்ம் பண்ணிட்டு சரி இப்ப எதுவும் கேட்கக்கூடாது வேலை முடிட்டும் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு அவர் வீட்டுல ஆல்ரெடி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருக்காரு. இவங்க போறாங்க. போன முன்னி செம்ம சண்டைங்க வீட்டுல. என்ன அந்த பையன் கூட இது பண்றியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேவலமான வார்த்தையில திட்டி கேவலமான மாதிரி பேசியிருக்காரு. ஆனா வந்து அவர் பேசுனது தப்பு இல்ல. அவங்க பண்ணது தப்பு. 2 பசங்க 2 குழந்தை பெத்துட்டு இந்த மாதிரி 19 வயசு பையன் கூட தப்பு பண்ணலாமா? அவரு அதனாலேயே மன உளைச்சல் தாங்க முடியாத டெய்லியுமே குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. குடிச்சிட்டு வந்து இவங்களை வந்து ரொம்ப அசிங்கமா திட்ட வேண்டியது, ரொம்ப அசிங்கமா திட்ட வேண்டியது, இந்த மாதிரி கேவலமா பேசி இந்த மாதிரி அந்த பையன் கூட இந்திக்கார பையன் கூட போய் இந்த மாதிரி பண்ணு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா பேச வேண்டியது. அதை வந்து அவங்க பசங்க வந்து 2 பேரும் பார்த்துமே வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு சின்ன சின்ன பசங்க தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்பா இந்த மாதிரி பேசுறான்னு சொல்லிட்டு எதுவுமே அவங்களுக்கு கேட்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கருத்து தெரியாத வயசுல எதுவும் கேட்கவும் மாட்டாங்க.
அசோக் வந்து அதான் இதேதான் ரெகுலரா இருந்திருக்கு. டெய்லி வருவாரு. டெய்லி வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வந்து இவங்கள அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. சரக்கு போட்டு டெய்லி இதே அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவங்களும் ரொம்ப தாங்கிக்க முடியல. ஒரு கட்டத்துல அவங்களுக்கு கோவம் வந்திருக்கு. இவர் வந்து ஒரு டைம் நல்லாவே ரொம்ப ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வந்திருக்காரு. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வந்து இவங்க வந்து அடிக்க போயிருக்காரு. அடிக்க போறப்ப வந்து இவங்க நவுந்திருக்காங்க. கீழ விழுந்துட்டாரு. கீழ விழுந்த உடனே இவங்க காலெல்லாம் அவங்க கழுத்து நெரிச்சிருக்காங்க. அப்புறம் கட்டின புடவையில கழுத்து நெரிச்சிருக்காங்க. நெரிச்சு கொன்னு இருக்காங்க. அத அவங்க பசங்க அப்படியே பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயத்த அசோக்கோட அக்கா கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அவர் வந்து தூக்கு மாட்டிக்கிட்டாரு என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அசோக் வீட்டுக்கு வந்து அவங்களோட பாடி போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ண உடனே கழுத்து வந்து தூக்கு மாட்டிக்கின எந்த ஒரு அடையாளமே இல்லையேன்னு சொல்லிட்டு இது பண்ணி போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி இவங்களை கூட்டு போயிட்டு விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்ச உடனே தாங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் உண்மைலாம் வெளியே வருது. இந்த மாதிரி நான் வேலைக்கு போறப்ப எனக்கு அந்த மாதிரி பையன் கூட பழக்கமாச்சு. அது வந்து டெய்லியுமே இவர் வந்து கண்டிச்சு வச்சிருக்காரு. நான் கேட்கல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே அதனாலே வந்து என்னை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. என்னால கொடுமை தாங்க முடியல. அதனாலதான் இந்த மாதிரி பண்ணன்ற மாதிரி கேவலமா சொல்லியிருக்காங்க. கடைசியா என்ன இந்த மாதிரி கேவலமா பண்ண விஷயத்துக்கு கேவலமா ஜெயில்ல தான் இருக்கணும். புடிச்சு ஜெயில்ல போட்டாங்க. இப்ப இவங்களை அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. இவங்களை புடிச்சு ஜெயில்ல போட்டாங்க அந்த 2 பசங்க. அவ்வளவுதான் அந்த 2 பசங்க அனாதையா தான் நிக்குது. இந்த மாதிரிலாம் பசங்க எதிர்காலத்த பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு யாருமே இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி விஷயம் வந்து நெறையவே நடக்குது. இந்த மாதிரிலாம் விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்க சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் யாரும் தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பான உறவுல, தப்பான ரிலேஷன்ஷிப்ல போனீங்கன்னா, கடைசியா வந்து இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். நம்மளுக்கே ஆபத்தா தான் முடியும். சோ இந்த மாதிரி விஷயத்த அவாய்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.